ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புறா எல்லாத்துக்கும் இந்த பேனுக்குள்ளே மருந்து அடிக்க போகிறோம். நான் இருக்கலாம், இந்த மருந்து தான் அடிக்க போகிறேன். இது வந்து சாதா நாய்க்கு அடிக்கிறதுக்குள்ளது தான். ஆனால் பார்த்திங்கன்னா அது புறாக்கு அடிக்கும்போது பேனும் நல்லா போயிடுது. அது நம்ம புறாக்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பேன் அதிகமாக இருக்குது. அதனால் சரின்ட்டு இதான் நான் யூஸ் பண்ணுறது. துப்புச்சிக்கு பிக் பாஸ் என்ன இருக்கா, இந்த ஸ்ப்ரே தான் அடிக்க போகிறேன். வாங்க பிடிச்சி அடிச்சுடுவோம். நம்ம கதறிட்டு கிடக்க ஆளை கண்டோம்னா என்ன இறையும் போடலை, அதனால் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இறையம் போட்டுடலாம். ஆனால் இது எப்படின்னா ஸ்ப்ரே அடிக்கிறது மட்டும் டைம் கவனிச்சிக்கணும். ஏன்னா இது ஸ்ப்ரே அடிச்சுட்டு புறா வந்து தண்ணியில் குளிச்சிடக்கூடாது. தண்ணியில் குளிச்சுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து பாய்சனட் ஆயிரும். அதனால் அந்த தண்ணியில் மட்டும் அது வந்து குளிக்காமல் பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ட்ரேயில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டேன். அதாவது ஃபீடரில் இருக்கிற தண்ணி மட்டும் தான் வைக்கணும். வாங்க நம்ம அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேஷண்ட். நம்மளோட ஒரு ரெட் பார் நான் இருக்கா, இதுதான். இந்த ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா தெரியுதா? புறாக்கு அடிக்கிறது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் புறா எப்படி பிடிச்சிக்கணும். நெல் கூட ஒருத்தர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு கீழே ஒரு ஸ்ப்ரே, இப்படி ஒரு ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா அது இருக்கிற பேன் எல்லாமே போயிடும். இதில் ஒரு ஸ்ப்ரே, இதில் இப்படி ஒரு ஸ்ப்ரே, அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்ப்ரே. இவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போது எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சாச்சு. மருந்து அடித்து விட்டு எல்லாம் நினைக்குது, கொஞ்சம் நினைக்குது, கொஞ்சம் நினைக்குது. ஒரு ரவுண்டு பறத்திட்டு அதுக்கப்புறம் இற போட்டுடலாம். சரியா? நான் சாதா இப்போ டெய்லி பறத்துறது உண்டு. அப்போ அதிலும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் இது ஒரு பட்டா நம்ம கலைச்சி விட்டுட்டு எப்படி பறக்குதுன்ட்டு பார்ப்போம். கலைச்சாச்சு. நான் பறக்குதெல்லாம் ப்ராப்பராக ரவுண்ட் அடிக்கல. நான் ஒரு 2 மட்டும்தான் நிற்கி, மிச்சம் இல்லைன்னா ஓரளவுக்கு பறக்குது. நான் பறக்குதா வருது ஒன்று. இதுதான் அந்த கள்ளப்பை. இதான் இப்போ எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டே இருக்குது. எல்லாத்தையும் இறக்குறது இப்போ இந்த புறா தான். ஒரு 5 நிமிஷம் பறக்குதானி பார்ப்போம். 5-10 நிமிஷம் பறக்கும். பறந்து முடித்த பிறகு இறக்கிடலாம். இறக்கிட்டு இற போட்டுற வேண்டியதான். நான் வராங்களா புரியா? நான் வருது தெரியுதா? சிக்கு 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 சிக்குன்ட்டு ஒருத்தர் என்ன வந்து இறங்கியிருக்கான். நாளானிக்கு நான் ஒன்று தென்னில் நிற்கிது, நான் ஒன்று தென்னில் நிற்கிதா. அதை மட்டும் கதைச்சி விட்ருணும். ஏன்னா அப்புறம் எல்லாத்தையும் தென்னில் இறக்கி பழக்கிட்டுனா கஷ்டம். பார்ப்போம். இற போட தொடங்கியாச்சு. இப்போ தான் இற போட்டு இப்போ தான் இற போட்டுட்ருக்கேன். அந்த இற போட்டாச்சு. நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் செட் ஆயிரும். நான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருக்கேன். சரிதா? இதை வச்சா என்ன பெனிஃபிட் அப்படின்னா புறா வந்து குளிக்காது. குளிச்சது நம்ம இப்போது அடிச்சிருக்க மருந்து வந்து அதுக்கு மேலே தானே அடிச்சிருக்கோம். அதனால் இன்கேஸ் அது குளிச்சுது அப்படின்னா அந்த மருந்தெல்லாம் தண்ணியில் டிசால்வ் ஆயிரும். பிறகு அது தண்ணியை திருப்பி அதே குடிச்சிது அப்படின்னாக்கி அந்த தண்ணி பாய்சனட் ஆயிரும். அதனால் ஒரு நாள் ஒரு 48 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேறு எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.